இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மலபார் ஸ்பெஷல். அதாவது இப்போ ஹெவியாக பிரியாணியோ அல்லது மீல்ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த ஒரு கப் டீ குடித்தாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிலீஃப் கிடைக்கும், உடனேயும் டைஜஸ்ட் ஆகிடும். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு மலபார் ஸ்பெஷல் சுலைமானியா டீ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை ஒரு சின்ன துண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துங்க, ஏலக்காய் 2, கொஞ்சம் குங்குமப்பூ, கிராம்பு கொஞ்சம். இதுக்கு நான் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகரோ அல்லது வெல்லமும் சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, தோல் எடுத்து வச்சுங்க. அது மாதிரி புதினா 2 இலை சின்னது போதும், டீ தூள் கொஞ்சோண்டு, லெமன் ஒரு 2 drops விடுறதுக்கு, தண்ணி ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு, 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம இப்போ முதல்ல பாயில் பண்ணணும். ஸோ தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இது நம்மள பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் இடிச்சிடுவோம். அதாவது ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாமே நல்லா தட்டிடுங்க. இது மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி உரலில் வச்சு தட்டும் போது நல்லாயிருக்கும். இஞ்சியும் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருங்க. துருவி போட்டாலும் சரி, இந்த மாதிரி தட்டி விட்டு போடுங்க. இந்த டீயை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம சாப்பிட்றதுனால. இது டைஜஸ்ட் ஆகிறத விட உங்களுக்கு அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி புளிப்பு ஏப்பங்கள் வரும், அல்லது ஒரு மாதிரி கேஸ் ட்ரபுள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டு குடிக்கும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஆட் பண்ணுவோம். இதோட புதினா 2 இலையும் நம்ம சேர்த்துடலாம். நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டீ தூள் நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துங்க. எலுமிச்சைப்பழ சாறும் ஒரு 2 drops, அதிகமாக விட வேண்டாம். பட்டையை நம்ம இதில் தட்டி போடும்போது சுகர் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ டைப் 2 டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க இதை தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம். இது கூட குங்குமப்பூ அதையும் நம்ம சேர்த்துருக்குறோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது கலர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. குங்குமப்பூலையும் நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட நான் வெல்லம், நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா இதில் தேனோ அல்லது சுகர், நார்மல் ஒயிட் சுகரோ இதில் சேர்க்கலாம். இந்த சுகர் நம்ம சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. சுகரை பொறுத்த வரைக்குமே இதில் நிறைய சேர்க்கக்கூடாது. மைல்டாக தான் இதில் சுகர் இருக்கணும். அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 to 10 minutes நல்லா கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு குடிச்சிட்டோம்னா சுவையான சுலைமானியா டீ ரெடி ஆயிடுச்சு. இது ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டுட்டு நீங்கள் இதை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டைஜஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டொமக் அல்சர் உள்ளவங்க அதெல்லாம் கூட தாராளமாக இந்த டீயை எடுத்து சாப்பிட்லாம். இந்த டீயை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.